Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷேப் ஒன்று நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி நம்ம டிசைன் பண்றோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து டிசைன் பண்ற நேரமே உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நல்லாவே பிடிபட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நீங்க செஞ்சுட்டு போனாவே இல்லஸ்ட்ரேட்டர்ல ஒரு நல்ல ஒரு டிசைனரா வரலாம். ஓகே ரைட். இப்போ இதுக்கு வந்து ஃபைல்ல போயிட்டு நியூன்னு கொடுத்துட்டு நான் ஒரு புது டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ நீங்க வந்து இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கிற பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த இல்லஸ்ட்ரேட்டர் வந்து படிப்படியாக நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ உள்ள அந்த என்எஃப்டி ஆர்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இதில் தான் நான் வந்து இந்த டிசைனை நான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு லைன் செக்மெண்ட் டூல்னு ஒன்று இருக்குது. லைன் செக்மெண்ட், இந்த லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணி ரைட் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி வரைஞ்சிங்கன்னா நேராக அப்படி வந்துருவார். அவ்வளோதான். ஓகே ரைட் ரைட். ஏன்னா வந்து எங்களோட ஃபில் கலரை வந்து ஃபில் கலர் ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்படி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே கொடுத்து நன் கொடுத்தீங்கன்னா நன் ஆயிரும். இதில் வந்து எந்த கலர் தெரிவிச்சு நான் வந்து பிளாக்கே தெரிவு செஞ்சுக்கிறேன். நீ எந்த கலர் வேணால் தெரிவு செய்யலாம். ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு ஹேண்ட் டூலுக்கு வந்து ஸ்பேஸ் பார் இதை எடுத்து பண்ணி இந்த மேன் டூல் வரும். நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு போகிறோம். இந்த ஷார்ட் கட் வந்து நமக்கு தெரியணும். அதாவது ப்ளஸ் சைன்னா கண்ட்ரோலோட சகாடையாளத்தை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். கண்ட்ரோலோட மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பார் அடிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் இது வரும். ஓகே ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொன்று ட்ரா பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டு வால்ட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு காப்பி ஒன்று வந்துடும். ரைட். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீ தெரிஞ்சாதான் இது செய்யறது லேஸாக இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இதில் எனக்கு அந்த ஷேப்பை செய்ய போகிறேன். ரைட். இப்போ எப்படின்னா செக்மெண்ட் டூலே செஞ்சோம்னா நமக்கு லேஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழேயும் இந்த மாதிரி ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ லேஸாக ட்ரா பண்ணுறதுக்கு இதோட வேலை எனக்கு வந்து லேஸான வழி எனக்கு வந்து இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். எப்படி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு சரியா பொருந்திருக்கான்னு பாருங்க. இன்னொருத்தனை கண்ட்ரோல் ப்ளஸ் அடிங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் அடிங்க, சரியா பொருந்தாரி கணக்கான வச்சு அடிச்சு கொஞ்சம் உங்களோட கீபோர்டு ஏரோ ஷார்ட் கட்ல வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ வந்து அடுத்தது இதே எடுத்த வாட்டை பிடிச்சி இன்னொரு காப்பி எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இல்லைன்னா ரொட்டேட்ல வந்து நான் வந்து ரொட்டேட்ல வந்து கீழே இந்த சாரி இந்த சைடில் ரொட்டேட் பண்ணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு நான் இங்கே வந்து செஞ்சுக்கிறேன். இதை வந்து செஞ்சுக்கிறேன். செய்கிற நேரம் கொஞ்சம் நான் இது காப்பி பண்ணி எடுத்துக்கிறேனே. இப்போ லேஸாக இருக்கும். லேஸாக உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கணக்கா இப்போ எனக்கு வந்து கணக்கா இந்த இதுக்கு மாதிரியே வரணும்னா இதுக்கு மாதிரி செட் ஆகி வரணும்னா உங்களுக்கு இந்த ரூலர் இருக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலர் ஒன்று வரும். இந்த ரூலரை அரேஞ்ச் பண்ணிக்கணும் எது வரையில உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ரைட். இப்போ இதுக்கு கணக்காக செய்யணும். இந்த மாதிரி கூட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிங்கன்னா சரி. கணக்கான அலைன்மெண்ட் கணக்காக வரும். ரைட். மேலே கொஞ்சம் பிரச்சனையாகும். கொஞ்சம் பண்ணீங்கன்னா சரி. இந்த மாதிரி எக்ஸாக்டில் கணக்காக உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கணக்காக வரும் உங்களுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் அந்த பிரச்சனை ஆச்சுன்னா கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ரைட். பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் லேசாக சரி. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு அடுத்தது இதை இங்கிட்ட செய்யணும். பட் இதே இதை நான் வந்து இப்படி காப்பி பண்ணி கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் இதில் வந்து நான் கொடுக்க போகிறேன் ரீஃப்ளெக்ட் பண்ணோம்னா இந்த பக்கத்தில் அப்படியே வந்துடும். ரைட். ரீஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அந்த அதே சைடுக்கு ரீஃப்ளெக்ட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ரைட் வெர்டிகலுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ கொண்டு வந்து இதை கணக்காக கொடுத்தீங்கன்னா கணக்கு செட் ஆகாது.
அவ்வளோதான் செய்யணும். இவ்வளோதாங்க வேலை. ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது சிம்பிள் வேலை, பட்டார்னு செஞ்சிடலாம். ஒன்று செய்கிறது தான் கஷ்டம். அடுத்து வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே வைக்கணும். வால்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுத்தீங்கன்னா வால்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படியே மேலே ட்ராக் பண்ணி நேராக இந்த பக்கம் வந்துடும். வால்ட் கீ ஏஎல்டின்னு ஒரு கீ இருக்கு உங்களோட கீபோர்டில், அது ஓகே. ஏஎல்டி ஓட கீபோர்டில் உள்ள கீ, ரைட். அடுத்தது இதை வந்து இன்னொரு காப்பி கீழே எடுக்கிறீங்க கிட்ட வர்றதுக்கு. இதே வந்து நான் திரும்ப எடுக்கிறேன். எடுத்து இதை அப்படி ரொட்டேஷன் பண்ணி கணக்காக எனக்கு இங்கே வர மாதிரி செய்யும். இப்போ கணக்காக எனக்கு இங்கே வர மாதிரி செஞ்சுக்கணும். எனக்கு போதும். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சரியாக போகிறதுச்சுன்னா சரி. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஜூம் எடுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு கணக்காக இங்கே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும் வேலை செஞ்சு போடுறது. ஓகே, இவ்வளோ தான் வேலை. இதை கொஞ்சம் கணக்காக வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் வேலை. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எல்லாம் சரி சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. இப்போ கீழே உள்ள விஷயத்த செய்யணும். இதை அப்படியே பிடிச்சி கீழே எடுத்துட்டு இதை அப்படியே கீழே எடுக்கிறேன். எடுத்துட்டு இது பண்ணிட்டு இப்போ நான் அது கணக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணிடும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் ஒன்று வரும். ரைட். இப்போ இந்த ஷேப்பை வந்து நீங்கள் இப்போ நான் இதை வந்து ஷேப்பை இதை எடுத்துட்டு பாருங்கள். இந்த அண்டர்லைனை கண்ட்ரோல் 8 ரைட் பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். ரைட். பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படி எடுத்துட்டு காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப் ஒன்று அப்படி வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதுக்கு கலர் ஒன்று கொடுக்குறா இருந்தால் கலர் ஒன்று கொடுக்கல. அது இருக்கு. இப்போ கலர் ஒன்று கொடுக்குறா இருந்தால் ஃபில் பண்ணணும். ஆப்ஜெக்டில் போயிட்டு பார்த்து இதில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இதை வந்து நான் குரூப்பை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், அன்குரூப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் அன்குரூப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஜாயின் பாத் ஜாயின் ஏன் ஜாயின் கொடுக்க இல்லைன்னு தெரியல. எல்லாம் செலக்ட் பண்ணிக்குவோம். ஆப்ஜெக்ட் பாத் ஜாயின் இப்போ எல்லாம் ஜாயின் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒன்று ஜாயிண்ட் ஆகலை. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் திரும்ப பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறீங்க. 1 ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 2வது 3வது 4 5 6 7 8 இதெல்லாம் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு தான் ஜாயின் கொடுக்கணும். ஜாயின் பண்ணால் தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத் ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆகிடுவார். ஓகே ரைட். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் ஆகுது இல்லை, ஏன்னா ஜாயிண்ட் ஆகலை. இப்போ கிளிக் பண்ணோம்னா ஃபில் ஆகாது கலர். ரைட் பண்ணலாம் ஜாயிண்ட் ஆகிக்கிட்டேன். அதனால் பார்ப்போம். ஏன்னா கலர் ஃபில் ஆகுது இல்லை, ஏன்னா ஜாயின் வந்து எல்லாமே ஜாயின் ஆகலை. அதனால தான் அவ்வளோ பிரச்சனை எனக்கு. ரைட். ஜெட் பாத் ஜாயின் கொடுக்குதில்ல. க்ளீன் அப் பண்ணிட்டு நான் திரும்ப ஜாயின் பண்ணுறேன். ஜாயின்
ரைட், ஜாயின் ஆயிடுச்சு. முதல்ல வச்சுன்னா அந்த க்ளீன் அப் கொடுக்காதனால பல பிரச்சனைங்க. இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு தேவையான கலரை அப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு தேவையான கலர்ஸ் இப்படி மாற்றிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி குறைக்கிறேன். குறைச்சிட்டு என்ன அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வால்ட்டை பிடிச்சிட்டு இப்படி இழுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்து இப்படி இது பண்றேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வால்ட்டை பிடிச்சி இழுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வரும். இதில் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அங்கிட்டு இழுத்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று நீங்கள் அழகாக செஞ்சுக்கலாங்க இல்லஸ்ட்ரேட்டர் மூலியமாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.